Hi, hello, welcome to RG Solar. ஒவ்வொரு வீடியோல நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷன் பிளான் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்னைக்கு நம்ம எந்த சைட்ல இருக்கோம்னா ஒரு புகை வண்டி பக்கத்துல இருக்கோம். புகை வண்டி இல்லைங்க, இது ஒரு சோலார் வாட்டர் ஹீட்ரு. அந்த புகை வர்றது நீங்களே பார்த்துட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு ஹீட்டான வேப்பர் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சோலார் வாட்டர் ஹீட்ரு எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குங்கிறத இப்போ நீங்களே வீடியோவில் கன்க்ளூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு பாயில்டு ஹீட் வேப்பர் வந்துட்டு இருக்கு. என்னால் பக்கத்தில் கை வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கு. ஸோ என்கிட்ட ஒரு டெம்பரேச்சர் மீட்டர் இருந்தால் கூட உங்ககிட்ட நான் டெம்பரேச்சர் காமிச்சிடுவேன். டெம்பரேச்சர் காட்டணும் கூட அவசியம் இல்லை, வீடியோவில் பார்த்தாலே தெரியும் புகை எந்த அளவுக்கு புக்குன்னு தள்ளுதுன்னு. ஸோ இப்போ நம்ம வீடியோ செட்டப்பில் தான் போகிறோம். வாட்டர் ஹீட்டர் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கண்டினியூட்டியாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பற்றி ஏதாவது ரிலேட்டடு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு ப்ராடக்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ராடக்டை புதுசாக வாங்குறதுக்கு இல்லை நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க, ப்ராடக்ட்டை வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எங்கள் லிங்க்கில் போய் ஸ்டோரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வாங்க போவோம். இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க வாட்டர் ஹீட்டரை பற்றின அந்த புகையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போது சோலார் வாட்டர் ஹீட்டர். சோலார் வாட்டர் ஹீட்டரில் நம்ம என்ன பிராண்டு பார்க்க போகிறோம்? சுப்ரீம் சோலார். இந்த சுப்ரீம் சோலாரில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு 300 லிட்டர் வாட்டர் டேங்க்குங்க. இந்த 300 லிட்டர் வாட்டர் டேங்க்கு ஒரு வீட்டுக்குன்னு சொல்ல முடியாது, இது ஒரு 2 வீட்டுக்கு ஃபுல்லாக சுடு தண்ணி கொடுக்கக்கூடிய சப்ளை இது ஒன்று தான். சுடு தண்ணின்னா குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, காய்கறி கழுவுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா பர்பஸுக்கும் அவங்க இந்த ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 300 லிட்டரில் எத்தனை பேர் யூஸ் பண்ணலாம்னா ஒரு 100 லிட்டருக்கு 4 பேர் யூஸ் பண்ணலாம், 4லேருந்து 5 பேர் யூஸ் பண்ணலாம். அப்போது 300 லிட்டர்னா 12லேருந்து ஒரு 15 பேர் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் போடுறது மூலியமா என்ன அட்வான்டேஜ், என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத அப்படியே பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செட்டப் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது அந்த ஃபுல் செட்டப். இந்த ஃபுல் செட்டப்பில் கீழே இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரக்சரு. இது எல்லாமே உங்களுக்கு ஜிஐயில் பவுடர் கோட்டட் ஸ்ட்ரக்சரோட வந்துடும். இது எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரம்மை உட்கார வைப்போம். அந்த ட்ரம்முக்கு முன்னாடி வந்து மெர்க்குரி டியூபை இன்சர்ட் பண்ணுவோம். இந்த ட்ரம் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸு, இதோட பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஐ லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அந்த ஐ லிங்க்கில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே என் கூட வந்தீங்கன்னா முன்னாடி போய் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறதாங்க அந்த மெர்க்குரி டியூப். இந்த மெர்க்குரி டியூப்பில் ஒரு 30 டியூப் வரும். இந்த 30 டியூப்பில் தான் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தண்ணி உள்ளார போயிட்டு இதில் ஹீட் ஆகி அப்படியே இந்த ஃப்ளாஸ்கில், இந்த ட்ரம்மு மாதிரி இருக்கிற ஃப்ளாஸ்க்லையும் அந்த வாட்டர் ஹீட் ஆகுது. இதுலேருந்து தான் உங்களுக்கு சுடு தண்ணி கிடைக்கும். இதில் பச்சை தண்ணியை கொடுத்து அதுலேருந்து அப்படியே சுடு தண்ணி எடுத்துக்கிறது, அவ்வளோதான். இதுதான் விஷயம். இதில் பெரிய ப்ராசஸ் எதுவுமே இல்லை. இது போகிறதுனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்ரு ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் ஒன்று போடணும். ஒரு 4 பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 பாத்ரூமுக்கு தனியாக போடணும், அதுக்கு தனியாக கரண்ட் பில் கட்டணும். இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டிங்கன்னா 4 பாத்ரூமுக்கு ஒரே வாட்டர் ஹீட்டர் போதும். ஒரு அவுட்டை எடுத்து 4 பாத்ரூமுக்கு பிரித்து விட்டுட்டிங்கன்னா போதும். சுடு தண்ணி அசால்ட்டாக காலையில் டாப்பை திறந்த உடனே வந்துடும். நீங்கள் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டரை போட்டு அதை ஹீட் பண்ணுங்கிற தேவையும் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு செட்டப்பில் அமைஞ்சிட்டா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் சுத்தமாக இருக்காது, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இஷ்யூவும் இருக்காது. இப்போ பைப்பெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து கீழே ஸ்ட்ரக்சரு. இது என்னப்பா 2 பைப்புன்னு பார்க்குறீங்களா? இந்த ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கஸ்டமர் பாத்ரூமுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு செட்டப்பு இது வாட்டர் டேங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் சுடு தண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோமே. பயமாக இருக்கே தொட்டு பார்க்குறதுக்கு. ஏன் பயமாக சுடுது? பயங்கர ஹீட்டாக இருக்குங்க. என்னாலலாம் ஃபுல்லாக கை வச்சு தொட முடியாது. இந்த ஹீட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சோலார் வாட்டர் ஹீட்டரை வச்சு பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு இதோட ஹீட்டு எப்படி இருக்குது. இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டரு நீங்கள் போடணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விதமாக இந்த மாதிரி ப்ராப்பர் செட்டப்பு, ப்ரொஃபஷ்னலான பர்சன்ஸை, டெக்னீஷியன்ஸை வச்சு உங்களுக்கு இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். அண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக எங்கள் வீடியோவை அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்ருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ரைட், இதை பற்றி எல்லா இன்ஸ்டாலேஷனும் பார்த்தாச்சு. அப்புறம் வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேனே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.